வெல்கம் டு மை சேனல் வெங்கட் பேபி. இது லாஸ்ட் வீடியோ நம்ம 2D பாக்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? 2D பாக்கெட் பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ள வர ஸ்டெப்ஸ் உள்ள இந்த பாக்கெட்லாம் என்னால் மிஷினிங் பண்ண முடியலன்னு பார்த்துருந்தோம் 2D பாக்கெட்டில். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா 3D பாக்கெட்டில் தான் நம்ம மிஷினிங் பண்ணுவோம். அப்போ 3D பாக்கெட்னா என்ன, அதை எப்படி மிஷினிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 3D பாக்கெட் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது 2D பாக்கெட். இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோலேயே பார்த்துருந்தோம். இதோட ஒரிஜினல் தான் நம்ம 2Dக்கு எடுத்தால் எந்த மாதிரி அவுட்புட் வருதுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு 2Dயில் நம்ம பாக்கெட் எடுத்து எட்ஜ் செலக்ட் பண்ணலாம். அப்போ 3Dயில் எப்படி எடுக்கிறது, 3D பாக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 3Dயில் பாக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் டூல் சைஸ் நமக்கு வந்து தேவைப்படும். இதில் மினிமம் டூல் நமக்கு எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணலாங்கிறது. அப்போ மினிமம் டூலை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மினிமம் டூல் நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹோம் டேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க மினிமம் டயா நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ மினிமம் டயான்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதுலேயே உங்களுக்கு சின்ன டயாவாக இருக்கிற சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். உள்ள சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதோட டயாவை பார்க்குறேன். இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற டூல் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். டேரெக்டாக நான் பண்ணுற மெத்தடில் இண்டஸ்ட்ரியில் ப்ரோக்ராம் பண்ண மாட்டேங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் உங்களுக்கு டுட்டோரியல் பர்பஸுங்கிறதுனால மினிமம் டூலை எடுத்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரே இதிலே பாக்கெட்டாக பண்ணலாங்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் அதை வந்து சைக்கிள் டைமுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து எந்த அளவுக்கு சைக்கிள் டைம் ரொம்ப கம்மியான டைத்தில் ப்ரொடக்ஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேல்யூபிளான பர்சனாக நம்மளை திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம மெத்தடு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகும். ரியல் பர்பஸுக்கு நம்ம லாஸ்ட்டில் ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுப்போம். ஏதாவது ஒரு மெட்டீரியலை இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்கிறத அதில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்னோட டைனமிக்கில் போயிட்டு இந்த ரேடியஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரேடியஸ் 6.35 இருக்குது. இப்போ மினிமம் சைஸு 6.35 இருக்குது. ஸோ இந்த ரேடியஸ் நமக்கு வரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரேடியஸ் 6.3ங்கிறதுனால நீங்கள் 12 கட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இந்த ரேடியஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்னோட பாக்கெட்டை 3D பாக்கெட்டுக்கு நான் இப்போ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டூல் பாத்தில் போயிட்டு நான் இங்கே 3Dங்கிற இந்த கர்வேச்சரில் பாக்கெட் இருக்கு இல்லையா, இதை நான் சூஸ் பண்ணுறேன். இதை சூஸ் பண்ணோன்னே எந்த இது மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம சாலிட் செலக்ட் பண்ண இந்த சாலிட் மெட்டீரியல் அப்படியே செலக்ட் பண்ணுங்க. ஃபுல் செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே விண்டோ செலக்ட் பண்ணலாம். இல்லை ட்ரிபிள் கிளிக் மெத்தட்லையும் பண்ணலாம். இப்போதைக்கு விண்டோ செலக்ட்லேயே பண்ணி ஓகே பண்ணிங்க. ஃபுல் செலக்ஷன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவ்னு இருக்கு இல்லையா, இந்த டிரைவ் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் ஓட போதோ அப்படியே உங்களுக்கு காட்டும். ஓகேவா? நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த விண்டோவில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. டிரைவ் சர்ஃபேஸ்னா டூல் ஓட போகிறது 79 டிரைவ் சர்ஃபேஸ் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கண்டெய்ன்மெண்ட்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா என்னோட டூல் வந்து நான் இந்த நான் கண்டெய்ன்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு செயினுக்கு இதில் எந்த செயினை செலக்ட் பண்ணணுன்னு நான் இந்த செயினை செலக்ட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் டூலு ரன் ஆகும். கண்டெய்ன்மெண்ட் மீன்ஸ் என்னன்னா இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினுக்கு உள்ள மட்டும்தான் என் டூல் ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வெளியெல்லாம் இந்த ஃபிளாட்னஸ் ஏரியா இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சைடு இல்லை இந்த ரேடியஸ், இந்த செயினுக்கு அவுட்டர்ல இருக்கு இந்த சைட்லாம் ரன் ஆகாது. இதுக்கு உள்ள மட்டும் தான் ரன் ஆகும். அதை கண்டெயின் பண்றது டூலை வந்து இதுக்குள்ள மட்டும் ரன் பண்ணுன்னு சொல்றதுதான் கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரி. அப்போ கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரி நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஓகே பண்ணிங்க. இப்போ 3D பாக்கெட்டோட டூல் பாத்தோட சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் கான்செப்ட் தான். அங்கே நம்ம எப்படி டூல் எடுப்போமோ அதே மாதிரி தான் இங்கே டூல் எடுக்கணும். நான் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த டூல் எனக்கு வேணாம். ஸோ புதுசாக நான் ஒரு கிரியேட் டூல் போயிட்டு என்னோட டூல் எண்ணிலேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டூலில் வந்து இந்த டைம் நான் டூலோட டயாமீட்டர் வந்து 12 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 12 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன். இப்போ 12 டயாமீட்டர் வந்துட்டு இதை டபுள் டேப் பண்ணிங்க. 12 வந்துருக்கு, உங்களுக்கு லென்த் வந்துருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதை ஓகே பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டூல் வந்து நம்ம இந்த டூலை தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டூலோட நம்பர் இது என்ன ஆப்செட்டில் வேணும், இது வியர் ஆப்செட் என்ன இதில் வேணுங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அந்த 12 எவ்வளோ ஃபீட் ரேட்டில் போகணுங்கிறத கொடுத்துருங்க. நான் ஒரு 1400 கொடுக்குறேன் ஃபீட் ரேட்டு. ஸ்பிண்டில் ஸ்பீடு ஒரு 2000 நான் கொடுக்குறேன். ஓகேவா? 12 ஸ்ப்ளஞ்ச் ரேட்டு ஒரு 50 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் உங்களோட சர்ஃபேஸ் பேராமீட்டர் இந்த டேப் ஓப்பன் பண்ணுங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களோட டூல் வந்து நம்ம பாக்கெட் தான் ஓட்ட போகிறோம். அப்போ டூலோட கம்பன்சேட்டன் டூல் பாக்கெட் இருக்கு இல்லையா, டூலோட கண்டெய்ன்மெண்ட் இன்சைடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. டூல் வந்து இன்சைடுக்குள்ளே தான் ஓடணும். எப்போவுமே பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சைடுங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இது நம்ம லிங்கிங் பேராமீட்டர்னு 2Dயில் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்,
அப்சல்யூட்ல எல்லாத்தையுமே இங்கே மாற்றிக்கிங்க. எப்போவுமே சேஃபாகவே ஒர்க் பண்ணுறது நல்லது. ஸோ அப்சல்யூட்ல வச்சுட்டு இங்கேயும் டிப்பு வச்சுருங்க. வேறு எதுவுமே இங்கே நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்காது. அடுத்து வந்து ரஃப் பேராமீட்டர். இங்கே வந்து நீங்கள் ஸ்டெப் டவுன், அதாவது பாக்கெட் எவ்வளோ டெப்த் இறங்கணுங்கிறது, டெப்த் ஆஃப் கட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த இதை இங்கே தான் கொடுக்கணும். இங்கே நமக்கு எவ்வளோ டெப்த் வேணுங்கிறத ஸ்டெப் டவுனுங்கிற மெத்தடில் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு இங்கே டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1 mm கொடுக்குறேன். டெப்த்து வந்து எனக்கு 1 mm இருக்கணும்னு. ஸோ இங்கே 1 mm ஆனால் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் கொடுக்க மாட்டாங்க. இங்கே ட்ரைனிங் பர்பஸ்க்காக நான் கொடுக்குறேன். இது டூல் பாத்தோட டாலரன்ஸ் எந்த அளவுக்கு வேணுங்கிறத டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஹெலிக்ஸ் மோஷனில் பாக்கெட்டில் ரன் ஆகும்னா இந்த ஹெலிக்ஸ் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. ஹெலிக்ஸ் மோஷனில் ரன் ஆகும். ஹெலிக்ஸோட என்ட்ரியோட செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஹெலிக்ஸுங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி இதில் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இங்கே கிளைம் கன்வென்ஷன் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கிங்க. பாக்கெட் பேராமீட்டரில் எந்த மாதிரி ஸ்டைலில் பாக்கெட் வேணும் ரஃபிங் அப்படிங்கிறத இதில் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம பாக்கெட்டு 3D பாக்கெட்லேயே டேரெக்டாக ஃபினிஷிங்கும் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷிங் 1 mm, அதோட ஸ்பேசிங் 1.0. ஓகேவா? இங்கே ஸ்பேசிங் வந்து ஃபினிஷிங் எவ்வளோ ஸ்டாக் எடுக்கணுங்கிறது. ஃபினிஷிங் வந்து எனக்கு ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், நம்ம ஒரு 0.2 ஃபினிஷிங் ஸ்டாக்காக வச்சுருப்போம். 0.2 ஃபினிஷிங் கொடுத்தா போதும்னு. ஸோ அப்போ 0.2க்காக ஓடும். வேறு எதுவுமே இங்கே சேஞ்ச் தேவையில்ல. ஃபினிஷிங் நீங்கள் அந்தளவுக்கு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங்கோட நம்ம பேராமீட்டர்லாம் இங்கே கொடுத்தாச்சு. ஃபினிஷ் கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரி எல்லாமே டிக்கில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரிக்குள்ளே தான் ஃபினிஷிங்கும் ஒர்க் ஆகும் இந்த டிக் இருந்ததுன்னா. இது தின்வால். தின்வால் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தின்வால் கான்செப்ட் இது இருக்கு இல்லையா, இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டோட ஃபினிஷ் இருக்கு இல்லையா, மொத்த டோட்டல் ஹைட். அப்போ டோட்டல் ஹைட் வந்து இங்கே பாக்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் உங்களோட டோட்டல் ஹைட் இருக்குன்னா, இந்த தான் டாப்பு, இதுதான் பாட்டம் அப்படின்னா டோட்டல் ஹைட்டு. டோட்டல் ஹைட்டில் தின்வால் நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஃபினிஷ் வந்து நம்ம 2ன்னு கொடுத்தோம்னா டோட்டலாக அது எவ்வளோ இருக்கும், இதுலேருந்து ஒரு 10 mm இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த இதுலேருந்து இந்த ஃபேஸுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0.5 அந்த 10 வந்து 2ஆக பிரிச்சிங்கன்னா 5 mm. அப்போ 5 mm டேரெக்டாக டூல் இறங்கிடும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி மிஷின் ஆனதுனால அந்த எஜ்ஜில் உள்ள இதை மட்டும் உங்களுக்கு சர்ஃபேஸை கிளியர் பண்ணிவிடும். தின்வால் நீங்கள் எனேபிள் இருந்தால் கொஞ்சம் ஃபினிஷிங் டைம் ஈஸியாக கிடைக்குங்கிறது தான். ஆனால் தின்வால் நீங்கள் வைக்கிறத விட எப்போதும் ஃபினிஷ் பாஸுங்கிற இதை மட்டும் வச்சுட்டு அப்படியே சேஃபாகவே ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டூல் பார்த்து நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான 3D டூல் பார்த்து உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கும். லோடிங்கில் இருக்குது உங்களுக்கு 3D டூல் பார்த்து. உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுறது தெரியணும் அப்படின்னா உங்களோட வியூ டேப்ல வந்து மல்டி த்ரெட்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதோட ப்ராசஸ் இங்கே காட்டி கொடுக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 3D பாக்கெட்டை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ 3D பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதை சிமுலேட் பண்ணி பாருங்கள். 2D பாக்கெட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமா, இப்போ 3Dயை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 3Dயை கிளிக் பண்ணிவிட்டு அதோட பேராமீட்டர்லாம் ஓகேவா இருக்குது. ஓகே, இப்போ 3Dயை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் இதை சிமுலேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ சிமுலேஷன் கொடுத்துட்டேன். இப்போ 3Dயை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 2D நம்ம ரன் பண்ணதுக்கு 3D ரன் பண்ணதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டாக. 2Dயில் பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக ஃப்ளாட்டாக கிடச்சிதா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3Dயில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அது வந்து கால்குலேட் பண்ணி அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸுக்காக இறங்கியிருக்கா. இதான் 2D அண்ட் 3D மெத்தடுக்கு பாக்கெட்டில் நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோவில் 3D பாக்கெட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், டூல் பார்த்து எப்படி பார்த்துருப்போம்னு தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 3Dயில் அடுத்தடுத்த டூல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.